வணக்கம் நேயர்களே. இலங்கையில் இப்பொழுது அதிகமாக விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த மாவட்டத்தை பார்த்தாலும் விபத்துகள் அதிகப்படியாக நடக்கின்றன. சமூக வலைத்தளங்களில் சில காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விபத்துகள் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே மற்ற வாகனங்களை இடிப்பது போல, பாதசாரிகளை இடித்து வீழ்த்துவது போல பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இவையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் அல்லது சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள். அதை அப்படியே எடுத்து முகநூலிலோ சமூக வலைத்தளங்களிலோ போடுகின்ற பொழுது அதை ஏராளமானவர்கள் பார்ப்பார்கள். எந்த மனநிலையில் இருப்பவர்களும் பார்ப்பார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனநிலை தொடர்பாக வெறும் சிந்திப்பது கிடையாது. ஏன், எங்களுக்கு நாங்கள் போடுகின்ற வீடியோ மூலமாக, காணொளி மூலமாக அதிகமானவர்கள் எங்களுடைய பக்கங்களை பார்க்க வேண்டும், எங்களை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது நாங்கள் தான் அதை முதலில் பதிவு செய்தோம் என்கின்ற ஒரு வெற்றி மமதை இல்லையா, ஒரு கௌரவத்திற்காகவோ சில காட்சிகளை அப்படியே போட்டு விடுகிறோம். அதை பார்க்கின்ற பொழுது பலர் மன ரீதியில் பல அழுத்தங்களை சந்திக்கின்றார்கள், பாதிப்படைகிறார்கள். எனவே அது கொஞ்சம் குறைத்தால் நல்லது என்று சொல்லப்படுகிறது. சில சட்டங்கள் இருக்கின்றது. பொதுவாக சமூக வலைத்தளங்களில் என்னென்ன காட்சிகள் காட்டப்பட வேண்டும், எப்படி காட்டப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த விபத்துக்கள் நடப்பதற்கு மிக பிரதானமான காரணமாக மற்றொன்று, வீதியால் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களை போன்றுதான் மற்றவர்களும் இருப்பார்கள், அறிவானவர்களாக இருப்பார்கள். முதலாவது, நாங்கள் நடந்து கொள்வதைப் போலதான் அவர்களும் நடந்து கொள்வார்கள். இதை தாண்டி மிக பிரதானமான காரணம், விபத்து ஏற்பட அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது. அதுதான் மிக மிக காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால், நான் வீதியில் வாகனத்தை ஓட்டி வருகிறேன். முன்னால் வருகிறவர் அங்கே தனக்கு முன்னால் வருகின்ற வாகனத்தை முந்தி செல்கின்ற பொழுது என்னுடைய வாகனத்தோடு சில வேளைகளில் முட்டுப்படலாம். அப்பொழுது நான் நினைக்கிறேன் என்ன, நான் மெதுவாகின்ற வாகனத்தை கொஞ்சமாக வேகத்தை குறைத்தால் அவர் அந்த வாகனத்தை முந்தி செல்ல வழி ஏற்படும், அல்லது ஓரமாக நிறுத்தி வைத்தால் இலகுவாக போகலாம். என்றால் வலது பக்கத்தில் வாரவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், மனதில் நினைக்கிறோம், நாங்களும் போவோம், அவரும் வரட்டும், அவர் எப்படியாவது வெட்டி ஓடுவார், அதுக்காக இடம் காணுந்தானே நான் போவோம் என்ற ரீதியில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். எனவே இந்த விபத்துகள் தான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் அதிகளவாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்கிறோம், அவர் அதை செய்வார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். ஏன் நாங்கள் நினைப்பதை அவர் செய்ய வேண்டும்? அதுதான் சொல்லுவேன். அதுதான் முதலில் நான் சொன்ன விடயம். எங்களைப் போல, எங்கள் நடவடிக்கைகளைப் போல மற்றவர்களும் இருப்பார்கள், செய்வார்கள் என்று நினைப்பது தான் இந்த விபத்துகளுக்கு முதல் காரணம். எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் எங்களுக்குரிய நடைமுறைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அல்லது மற்றவர்களும் நாங்கள் நினைப்பது போல் செய்வார்கள் என்று நாங்கள் நினைத்தால் விபத்துக்கள் நிச்சயம். வீதியில் செல்லுகின்ற பொழுது வேகத்தை குறைப்போம். மிக முக்கியமாக, நீங்கள் செல்லுகின்ற இடத்திற்கு வீட்டிலிருந்து புறப்பட்டால் ஒரு 30 நிமிடம் போதும் என்றால், 10:30 மணிக்கு இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் 10 மணிக்கு வரைக்கிட்டால் சரி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்வது 9:50 மணிக்கே நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படுங்கள். அந்த 10 நிமிடம் உங்களுக்கு பெரிய பெரிய விபத்துக்களையும் ஆபத்துக்களையும் தடுப்பதற்கும், உங்கள் மன அழுத்தத்தை, டென்ஷனை குறைத்து மெதுவாக ஆறுதலாக பயணிப்பதற்கும் அது பேருதவியாக அமையும். அவதானத்துடன் செயல்படுவோம். நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல. எங்களை சுற்றி பல உறவுகள், எங்களை நம்பி பல உறவுகள், எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம் என்று நிறைய இருக்கிறது இல்லையா? எல்லாவற்றையும் சிந்தித்து வீட்டிலிருந்து புறப்படுவோம். வீதியில் பயணிக்கின்ற பொழுது எதையுமே சிந்திக்காமல் போக்குவரத்து தொடர்பான விதிமுறைகளையும் வாகனங்களையும் அவதானித்து நாங்கள் பயணம் செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.